ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஃபிஷ் டேங்க் அப்டேட் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம கப்பி அப்டேட் தாங்க அப்படி சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் வீடியோ போட்டிருப்போம். அதில் நான் என் பாட்டில் இருந்த 5 கப்பி ஃபிஷஸ் பற்றி நான் போட்டிருப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பவுலில் மணி பிளான்ட் வச்சு வித் ஒரு 3 ஸ்டோன் வித் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போட்டு வெளியில் என்ன ஆச்சுன்னா, இப்போ டெல்லியில் ரொம்ப குளிர் இருக்குது. ஸோ ஃபாகியாக இருக்குது. தண்ணி மீன்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடுது சில டைம்ஸ். அந்த மீனுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிடுது. ஸோ அந்த வீட்டில் மட்டும் 5 மீன் காமிச்சிருப்பேன். இப்போ என்கிட்ட அந்த 2 மீன் தான் இருக்குது. இந்த ரீசன் தான் குளிர்னால 3 மீன் இறந்து போயிடுச்சு. மிச்சம் 3 மீனுங்கன்னா நான் எடுத்து உள்ளே விற்றேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்லேருந்து நான் கொஞ்சம் ஃபிஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் 8 வகையான ஃபிஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வகையெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இப்படிலாம் இருக்குது நம்ம செட்டப். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டம்போயர் இருக்குது, ஃபுல் ரெட் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ கப்பி இருக்குது. அதுக்கப்புறமா கோல்ட் 24 கேரட் கோல்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கோயும் இருக்குது. இவ்வளோ வகைங்க நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கப்பி செட்டப்பில் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 4 ஃப்ரைஸ் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ எல்லாம் ஒழிஞ்சிருக்கு, ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்காங்க. ஸோ இந்த டேங்க்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஃபிஷஸ் இருக்குது. இதில் மொத்தம் 5 ஃபீமேல் அண்ட் 5 மெயின் கிட்ட நாங்கள் ரேஷியோவில் விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் செட்டப் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு எல்இடி லைட் அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டேன். சேர்த்து ஒரு பவுலும் வந்துச்சு. ஸோ இது 2 சேர்த்து 200லேயே எனக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பெரிய டேங்க்கு யூஸ் பண்ணேன். மிச்சம் இந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அக்வா ஆயில், அக்வா சாண்ட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாண்ட், அதுக்கப்புறமா பர்வல் ராக்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3 பெப்பல் ராக்ஸும் ஒரு மணி பிளான்ட் கட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் என் கட்டிங்ஸு என் மணி பிளான்ட்லேருந்து வச்சுது. ஸோ இந்த டேங்க் எனக்கு செலவு ஆனதே 500க்குள்ளே எனக்கு செலவாக ஆச்சு. லைக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் 100 கிராம்ஸ் நான் யூஸ் பண்ணனால. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் திங் இருக்குது. ஆக்சுவலாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா குட்டிங்களை சாப்பிட்றோம். பட் ஃபுல் ரெட் இந்த வாட்டி குட்டிங்களை சாப்பிட்றால 4 குட்டியும் உள்ளே இருக்குது. ஸோ அந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இல்லையா மணி பிளான்ட் ரூட் ஸ்கூலில் ஒழிஞ்சிக்கும். ஸோ காய்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் செட்டப் நான் எங்கே வச்சுருக்கேன்னா என்னோட ஸ்டடி டேபிளில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேங்குக்கு தேவையில்லாத மோட்டர் கூட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஏர் பம்பு தேவையில்லை. கப்பீஸ்க்கு ஒரு சின்ன பவுலில் சின்னதாக எப்படியுமே செட்டப் இருந்தாலே நல்லா இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், மேலே எப்படி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டேங்க்ல ஒரு சேட் நியூஸ் ஆச்சு. என்னன்னா கோயோட ஃபீமேல் இறந்து போயிடுச்சு. என்ன ரீசன் காரணமாக தெரியல. அது சடன்லி இறந்து போயிடுச்சு, எனக்கே தெரியல. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கில் இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா குட் பேக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு வித்தவுட் அ ஃபில்டர். அதுக்கப்புறமா பிளட் வார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. முன்னாடி தான் நான் இந்த டேங்கை க்ளீன் பண்ணேன். டேங்க் க்ளீன் பண்ணும்போது அடியில் ஃபுல்லாக குட் பேக்டீரியா இருந்துச்சு. ஸோ நான் அதை கிணறில் பார்த்தேன். ஸோ தண்ணியை மொத்தம் நான் ஃபுல்லாக மாட்டிட்டு 50% ஆஃப் தண்ணி தான் மாட்டேன், ஏன்னா அதில் பேக்டீரியாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மீனுக்கு என்ன சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால நான் என்ன சாப்பாடு போடுறேன்னா ரொம்ப சாதாரண சாப்பாடு கைஸ். பெல்லட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ஃபிஷ் அதுக்கெல்லாம் போடுவோமே, அந்த க்ரீன் அண்ட் ரெட் அந்த கலரில் ஒன்றுமையாக இருக்கும். அது ஃபுல்லாக பொடியாக அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், பெலட்ஸ் ஃபுல்லாகவே அரைச்சி பவுடர் ஆக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பீட்டா ப்ரீமியம் காம்ப்ளெக்ஸும் நான் உள்ளே போட்டிருக்கேன்.
இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கப்பீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாருங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் ஒரு வாட்டி நான் கப்பி ஃபிஷஸ் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதனால தான் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான். ஸோ இதுதான் நம்மளோட கப்பி டேங்க். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அதுவும் நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ 100 சப்ஸ்கிரைபருக்காக. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்ஸ் கமெண்ட் தரீங்க, நிறையவே சப்போர்ட்டும் பண்ணீங்க. தேங்க்ஸ். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை பாருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டுடியோ ரூமை பற்றி ஒரு அப்டேட் வரும்.